Hi friends, welcome to Chennai food. சாதாரணமாக பூரணம் கொழுக்கட்டை செய்கிறதா இருந்தால் ரொம்பவே கஷ்டப்பட்டு அரிசியை கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சி அதை பதப்படுத்தி செய்வாங்க. அதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அது மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எள்ளு பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. நான் இந்த கப்பில் தான் 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியை நம்ம 2 மணி நேரம் ஊற விடணுங்க. அந்த மாதிரி ஊற விட்டுட்டு செஞ்சால் கொழுக்கட்டை ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் 2 மணி நேரம் ஊற விட்டு எடுத்துட்டேன். ஊற விடுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 முறை இந்த அரிசியை கழுவி தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் குடிக்கிற தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற விட்டுக்கோங்க. இப்போ 2 மணி நேரம் ஊறிடுச்சு இந்த அரிசி. இதை நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். அரிசியில் இருந்த தண்ணியை நான் வடித்து எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கலாம். நம்ம தண்ணி விட்டு தான் அரைக்க போகிறோம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். ஆனால் மொத்தமாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா நமக்கு தண்ணி வெளியில் வாரி விட்டுடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மீதி தண்ணியை நம்ம அப்புறமா கடைசியில் கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ அரைக்க போகிறேன். தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்ட அரிசியை நான் அரைச்சிட்டேங்க. பாருங்கள், நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். நான் ஒரு 2 கப்பு தண்ணியில் 1 கப்பு தண்ணி தாங்க இதில் சேர்த்துருக்கேன். மீதம் இருக்கிற இன்னொரு கப்பு தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும். இந்த மாவை வச்சு தான் நம்ம மேல் மாவு ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துடலாம். நான் 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து விட்டுறேன். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து வச்சிடலாம். இந்த மாவை நம்ம அடுப்பில் பேனில் ஊற்றிட்டு திக்காக சுருண்டு வர அளவுக்கு ரெடி பண்ணணுங்க. நம்ம அடுப்பில் பேன் வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்து விட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அரைச்சி எடுத்த இந்த மாவை இதில் சேர்த்து விட்டுருலாங்க. இந்த மெத்தடில் தான் கொழுக்கட்டை செய்யணுன்ட்டு இல்லைங்க. நீங்கள் ட்ரையாக இருக்கிற மாவை வச்சு கூட செஞ்சுக்கலாம். மாவு நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ கை விடாமல் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் நல்லா கெட்டியாக சுருண்டு வரும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா இறுகி வரும்பொழுது சிம்மில் வச்சுக்கலாம். நீங்கள் ட்ரையாக இருக்கிற மாவு வாங்கினீங்க இல்லை ரெடிமேட் மாவு வாங்கினீங்கன்னா நீங்கள் மாவை லேசாக வறுத்துட்டு ஹாட் வாட்டர் நல்லா சூடு பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஊற்றி கிளறிக்கலாம். இல்லை இதே மெத்தடில் மாவை நல்லா கரைச்சிட்டு கூட அடுப்பில் பேனில் வச்சுட்டு கிளறிக்கலாங்க. இந்த மாதிரி அடுப்பில் வச்சுட்டு நம்ம கிளறி செய்யும்பொழுது கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தா கூட அது வறண்டு போகாது, விரிஞ்சும் போகாது. நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த மெத்தடில் செய்கிறேன். இது ஈஸியாகவும் இருக்கும் இந்த மெத்தடில் செய்கிறது. மாவு பாருங்கள், இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. நம்ம கை வச்சோம்னா கையில் ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், தொட்டு பார்த்தா கையில் ஒட்டலை. இதுதான் மாவுடைய சரியான பதம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சுருண்டு வர ஆரம்பித்தோடனே நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாவை நான் கீழே இறக்கிடுறேன். மாவு வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக மேலே மூடி போட்டு விட்டுடலாம். நான் லிட்டு போட்டு மூடி வைக்கிறேன். கை பொறுக்கிற சூடு வரணும், அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ரெடி பண்ண மாவு சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாங்க. பூரணம் ரெடி பண்ணுறதுக்காக நான் எள்ளு எடுத்திருக்கேன். இந்த குட்டி கப்பில் 3/4 கப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த போல் பூரணமுக்கு எள்ளு எடுத்துக்கோங்க. இந்த எள்ளை வந்து ஒரு முறை நம்ம அலசிடலாங்க. அலசிட்டு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு அலசிக்கோங்க. நம்ம தண்ணியில் போட்டு அலசி எடுக்கணுன்னா அதில் எள்ளு வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி அலசிக்கோங்க. தண்ணி எல்லாமே வடிஞ்சிருச்சு. இந்த எள்ளை நம்ம வறுத்துக்கலாம். வறுக்கிறதுக்காக நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. பேன் இப்போ நல்லா ஹீட்டாக இருக்குது. அதில் இதை தட்டி விட்டுக்கலாம். எள்ளு நல்லா படப்படன்னு பொரியணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. உங்களுக்கு கருப்பு எள்ளு வேண்டானா வெள்ளை எள் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை 2 கருப்பு எள்ளு வெள்ளை எள் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். எள்ளு நல்லா படப்படன்னு பொரிஞ்சிடுச்சுங்க. பாருங்கள், எள்ளுடைய நிறமும் மாறிடுச்சு. இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கலாம். அப்போ தான் சூடு ஆறிடும். எள்ளு பிளேட்டுக்கு மாற்றி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டேங்க. இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மாற்றி விட்டுடுறேன். பாருங்கள், எள்ளு நான் பிடிச்சி எடுத்துட்டேன். பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு 2 தடவை தாங்க ஆன் பண்ணி ஆஃப் பண்ணேன். பாருங்கள், நல்லா கரகரப்பாக இருக்குது. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்ச எள்ளை வச்சு தான் நம்ம பூரணம் ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. பேனை சிம்மில் வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுடலாம். பொடிச்ச இந்த எள்ளை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். நான் எந்த கப்பில் எள்ளு எடுத்தனோ அதே கப்பில் தான் வெல்லம் எடுத்துருக்கேங்க. நான் சுத்தமான ஆர்கானிக் வெல்லம் எடுத்துருக்கிறேன். அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். சப்போஸ் வெல்லத்தில் குப்பை இல்லை அழுக்கு இந்த மாதிரி எதனா தூசி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வெல்லத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். எள்ளு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. நல்லா பொடிச்சிட்டு எடுத்துக்கோங்க.
கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க. எள்ளு பூரணத்தில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைனா தேங்காய் சேர்க்க வேண்டாம், இது ஆப்ஷனல் தான். இதையும் நான் அதில் சேர்த்து விட்டுறேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் எல்லாம் மெல்ட் ஆகிட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. வெல்லம் இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள், வெல்லமே தெரியல, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் ஒரு முறை. பூர்ணத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்து செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டாங்க. ஒரு 30 செகண்ட் போல் கலந்துக்கோங்க. பாருங்கள் எல்லா பொருளும் மிக்ஸ் ஆகி ஒன்றோடு ஒன்று சேர்ந்துருச்சு பாருங்கள். பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பேனை கீழே இறக்கிடலாம். கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணி வச்சு இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துருச்சுங்க. இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நான் கையில் எண்ணெய்லாம் எதுவுமே தொடலைங்க, அப்படியே தான் பிசைகிறேன். அவ்வளோதாங்க, நமக்கு கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். செய்யறதுக்கு முன்னாடி நான் இந்த அச்சில் வச்சு தாங்க செய்ய போகிறேன். இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நெய் கூட தடவிக்கலாம். இந்த அச்சில் செய்யலாம், இல்லை கையிலே கூட நம்ம செய்யலாம். நான் உங்களுக்கு அச்சில் வச்சு செஞ்சு காட்டுறேன். சின்னதாக உருண்டை எடுத்துக்கோங்க. இந்த அச்சியை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இதை உள்ளே வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வச்சு நல்லா சுத்தீரும் ஃபுல்லாக அமுத்தி விடுங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயோ நெய்யோ எதனா தடவிக்கோங்க. அப்போ தான் அச்சில் ஃபுல்லாக நல்லா கவர் ஆகும். இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. பாருங்கள், ஃபுல்லாக அழுத்திட்டேன். நடுவில் ஹோல்ஸ் இருக்குது. இதில் நம்ம பூரணம் வச்சிடலாம். எந்த அளவுக்கு அதில் பூரணம் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சமாக மேல் மாவு எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ஃப்ளாட்டாக அழுத்திடுங்க. அழுத்திட்டு இது மேலே வச்சு அப்படியே மூடி விட்டுடலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவை நீங்கள் அப்படியே வடித்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அச்சு இல்லைன்னா கையில் எப்படி செய்கிறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் நெய் கூட தடவிக்கலாம், எண்ணெய் தான் தடவணுன்ட்டு இல்லை. எடுத்துகிட்டு அதை உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி கிண்ணம் மாதிரி செஞ்சுக்கோங்க. நல்லா மெலிசாக செஞ்சுக்கோங்க. 2 கட்டை விரலில் வச்சு இந்த மாதிரி அழுத்தி 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 விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு கிண்ணம் மாதிரி கிடைக்கும். இப்போ இதில் பூரணம் வச்சுக்கலாம். பூரணம் வச்சுட்டு இந்த மாவை இந்த மாதிரி அப்படியே ஒன்று சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று சேர்த்துக்கோங்க. ஒன்று சேர்த்துட்டு அதை அப்படியே கூம்பு மாதிரி கொண்டு வரணும். நல்லா தேங்காய் குடிமி மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி கொண்டு வரணும். எக்ஸ்ட்ராவாக நிறைய மாவு இருந்ததுன்னா அதை நீங்கள் கிள்ளி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதையே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்லா பூண்டு ஷேப்பில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அச்சு இல்லைன்னா இந்த மெத்தடில் செஞ்சுக்கலாம். அச்சு இருந்ததுன்னா நீங்கள் அச்சில் வச்சே செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை பீஸ் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேங்க. இது நான் கையில் செஞ்சது, மீதிலாம் நான் அச்சில் செஞ்சுருக்கேன். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுக்காக நான் அடுப்பில் இட்லி கடாய் வச்சுருக்கேன். 2 டம்ளர் அளவுக்கு உள்ளே தண்ணி ஊற்றிருக்காங்க. ஒரு தட்டு தான் வச்சு வேக வைக்க போகிறேன். நீங்கள் இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு வேக வச்சுக்கலாம், இல்லைனா வாழை இலை கூட போட்டுட்டு வேக வச்சுக்கலாங்க. நான் எண்ணெய் தான் தடவி வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு கொழுக்கட்டையாக உள்ளே வச்சிடலாம். மூடி போட்டு விட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். ஏற்கனவே வேக வச்ச மாவு தான், அதனால் 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க, அருமையான எள்ளு பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. நான் 5 நிமிஷம் வேக வச்சுட்டு ஆற விட்டு பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாலே கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இந்த ஷேப்பில் வேணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. ஒரு நாள் ஃபுல்லாக கூட வச்சு சாப்பிட்லாங்க. அது அந்த ரஃப்பாகவே ஆகாது, கொழுக்கட்டை விரிஞ்சும் போகாது, அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இதே அளவுகளோட இதே மெத்தடில் நீங்களும் எள்ளு பூரண கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்தியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் என் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். பூரணம் கொழுக்கட்டை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.
அஃபிஷியலாக நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.